ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் சிடெட் 2021 டிசம்பர் 2021ஓட சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பேப்பர் ஒன்னோட சிலபஸ். சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி ஃபஸ்ட் செக்ஷன் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சைல்ட் டெவலப்மெண்ட்டில் ப்ரைமரி ஸ்கூல் சைல்டு, அது ப்ரைமரி ஸ்கூல் சைல்டு கிட்ட எப்படி அவங்களோட சைக்காலஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதிகமாக. Concept of development and its relationship with learning, principles of development of children, influence of heredity and environment, socialization process, social world and children, teacher, parents, peers, Piaget, Kohlberg and Vygotsky, constructs and critical perspectives, concept of child-centered and progressive education, critical perspective of the construct of intelligence, multidimensional intelligence, language and thought, gender as a construct, social construct, gender roles, gender bias and educational practice, individual difference among learners, understanding differences based on diversity of language, caste, gender, community, religion, etc. Distinction between assessment for learning and assessment of learning, school-based assessment, continuous and comprehensive evaluation, perspective and practice, formulating appropriate questions of assessing readiness levels of learners, for enhancing learning and critical thinking in the classroom, and for assessing learner achievement. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிஎட்டில் ஃபஸ்ட் இயரில் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப், லேர்னிங் அண்ட் டீச்சிங், அண்ட் செகண்ட் இயரில் வர அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், நாலேஜ் அண்ட் கரிக்குலம், இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயுமே தான் கலந்து தான் இதில் இது போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன்க்ளூசிவ் செகண்ட் இயரில் வர சிலபஸ். அண்ட் லேர்னிங் அண்ட் பெடகாலஜி பார்த்திங்கன்னா அது ஜென்ரலாக பெடகாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதுதான் சிடிபி ரிலேட்டடான பெடகாலஜிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இது 3 இயர் டிவைட் பண்ணியிருக்காங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியை சிடிபி, சைல்ட் டெவலப்மெண்ட், கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் அண்ட் பெடகாலஜி. ஸோ ஈச் செக்ஷனில் இந்த செக்ஷனில் 15 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி 5 கொஸ்டின்ஸ் வரும். லேர்னிங் அண்ட் பெடகாலஜி செக்ஷனில் 10 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் 30 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1 அதே தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், 2 பேசேஜ், 1 ப்ரோஸ் ஆர் ட்ராமா அண்ட் 1 போயம் வித் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் கிராமர், வேர்பல் அபிலிட்டி அது சம்மந்தமாக பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணணும். பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. 1 ப்ரோஸ் ஆர் ட்ராமா அண்ட் 1 போயம் வித் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இது லாங்குவேஜ் 1 அண்ட் அதில் 15 கொஸ்டின் இந்த மாதிரி வரும். அடுத்து மிச்சம் 15 கொஸ்டின் லாங்குவேஜ் பெடகாலஜி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், எப்படி லாங்குவேஜ் நீங்கள் டீச் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த லாங்குவேஜ் 1 நீங்கள் இதர் இங்கிலீஷ் ஆர் உங்களோட மதர் டங் ரெண்டுத்துமே சூஸ் பண்ணிக்கலாம். மோரோலஸ் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2ல் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இது எப்படி ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, எப்படி ஒரு லாங்குவேஜை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறது, இது எல்லாமே 1 to 5th லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி கேட்டிருப்பாங்க. அண்ட் லாங்குவேஜ் 2 அதே மாதிரி தான் பாருங்கள். 2 unseen prose passage with questions இந்த மாதிரி கேட்பாங்க. அதே பெடகாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் தமிழ் ஆப் பண்ணியிருந்தீங்க லாங்குவேஜ் 2க்குன்னா பெடகாலஜிக்கல் கொஸ்டின் தமிழ் எப்படி டீச் பண்ணுவீங்க, தமிழில் 2 பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க.
அண்ட் தமிழ்ல எப்படி வந்து கற்பிப்பீங்க ஒரு மாணவனுக்கு? அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ் இருக்கும். மோரோலஸ் நீங்கள் மற்ற கான்செப்டை வந்து பியாஜே வாட்டெவர் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருந்தீங்கன்னா அதை வச்சே கூட இதில் கேட்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன், எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த டைமில் என்ன நீங்கள் உங்களோட இது வந்து எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நீங்களே யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கு வந்து ஒரே சிலபஸ் தான், பெடகாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், லேர்னிங் அண்ட் அக்விசிஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங், role of listening and speaking, function of language and how children use it as a tool, critical perspective on the role of grammar in learning a language for communicating ideas verbally and in written form, challenges of teaching language in a diverse classroom, language difficulties, errors and disorders, language skills, evaluating language comprehension and proficiency, speaking, listening, reading and writing, teaching learning material, textbook, multimedia materials, multilingual resources of the classroom, remedial teaching. ஸோ இதே தான் வந்து லாங்குவேஜ் 2க்கும் வரும். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்க சிபிஎஸ்சி சிலபஸ் புக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் இருக்க கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து கண்டென்ட்டில் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் மிச்சம் 15 கொஸ்டின் வந்து பெடகாலஜிக்கல் இஷ்யூஸ். மேத்தமெட்டிக்ஸ் எப்படி டீச் பண்ணணும், எந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமெடியல் டீச்சிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி, ஷேப்ஸ், சாலிட் அரவுண்டர்ஸ், நம்பர், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மெஷர்மெண்ட், வெயிட், டைம், வால்யூம், டேட்டா ஹேண்ட்லிங், பேட்டர்ன்ஸ், மணி. கான்செப்ட்ஸ் கம்மியாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒரு பேப்பர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து இங்கே இருக்கிற கண்டென்ட்டே கொஸ்டினாக கூட கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 5 பிளான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 என்ன, ஸோ கண்டென்ட்டில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒர்க் அண்ட் ப்ளே, நெக்ஸ்ட் ஃபுட்டு, ஷெல்டர், வாட்டர், ட்ராவல், திங்ஸ் வி மேக் அண்ட் டூ. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கண்டென்ட்டை. ஸோ இந்த கண்டென்ட் நீங்கள் திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது அதை பற்றி கூட கண்டென்ட் பற்றி கூட கொஸ்டின் வரும், நிறைய தடவை வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பெடகாலஜிக்கல் இஷ்யூஸ் 15 மார்க்ஸ் வந்து 1st to 5th ஸ்டாண்டர்ட் இவிஎஸ்லேருந்து வரும். அண்ட் அதர் 15 மார்க்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து பெடகாலஜிக்கல், எப்படி வந்து நீங்கள் சயின்ஸை வந்து டீச் பண்ணணும், எப்படி டீச் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து டிஸ்கஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2ல இதே சிலபஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு சிடிபி பார்த்தோம் இல்லையா, அதே சிலபஸ் தான். அதுலேயும் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஏபிசி இன்க்ளூசிவ் பார்த்தோம்ல, லேர்னிங் அண்ட் பெடகாலஜி, அதே சேம் டிட்டோ. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் லெவலில் கேள்வி கேட்பாங்க. அண்ட் லாங்குவேஜ் அதே மாதிரி 2 பேசேஜ், 1 ப்ரோஸ் அண்ட் ட்ராமா அண்ட் 1 போயம், அதே மாதிரி தான் லாங்குவேஜ் 1. அதில் வந்து 15 மார்க்ஸ் வந்து பேசேஜ் கொஸ்டின்ஸ்க்கு அண்ட் 15 மார்க்ஸ் வந்து பெடகாலஜிக்கல். அதே மாதிரி லாங்குவேஜ் 2 வந்து 2 unseen prose passage. ஸோ நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸு. நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா ஹேண்டலிங் இதெல்லாம் வருது. இது வந்து 20 மார்க்ஸுக்கு கண்டென்ட் அண்ட் 10 மார்க்ஸ் வந்து பெடகாலஜிக்கல் இஷ்யூஸ் மேத்தமெட்டிக்ஸில். அதே மாதிரி 20 மார்க்ஸ் வந்து கண்டென்ட் சயின்ஸில் ஃபுட், மெட்டீரியல்ஸ், த வேர்ல்ட் ஆஃப் லிவிங், மூவிங் திங்ஸ், பீப்புள் அண்ட் ஐடியாஸ், ஹவு திங்ஸ் ஒர்க், நேச்சுரல் ஃபினாமினா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதை பற்றி கண்டென்ட் வந்து 6th to 8th சிபிஎஸ்சி புக்கு, 6th to 8th சிபிஎஸ்சி புக்லேருந்து, சயின்ஸ் புக்லேருந்து நீங்கள் வந்து படித்தாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி படிங்க. அப்படிலாம் நம்ம சேனல்லே நம்ம வந்து
ஒன் பை ஒன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் அது வந்து 10 மார்க்ஸ்க்கு. ஸோ 60 மார்க்ஸ் ஆச்சா. அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஆப்ட் பண்ணுறவங்களுக்கு 60 மார்க்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸுக்கு. அதில் வந்து கண்டென்ட்க்கு வந்து 40 மார்க்ஸு. அதில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப், இது அவ்வளோத்துக்கு வந்து 40 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் வந்து பெடகாஜிக்கல் இஷ்யூஸ்க்கு. ஓகே. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். 6 to 8 சோஷியல் சயின்ஸ் புக்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் போர்ஷனும் கவர் ஆகிடும். ஓகே. ஸோ லாங்குவேஜ் 1 எதோ ஆப்ட் பண்ணுறது, லாங்குவேஜ் 2 வந்து எதோ ஆப்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க சேம் சிலபஸ் தான். ஸோ வந்து ஏன் வந்து தமிழுக்கு வந்து தனியாக கொடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. அதே கான்செப்ட் தான், அதை நீங்கள் தமிழில் படிப்பீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து எந்த லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ் எதையுமே நீங்கள் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு இது டஃப்பாக இருக்கும், லாங்குவேஜ் 1 எடுத்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும், லாங்குவேஜ் 2 எடுத்தால் டஃப்பாக இருக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு சிலபஸ் பற்றின டவுட்டெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.